இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஷாப் மேம். இப்போ நம்ம ஒரு மாலில் வைக்கிறோம், ஒரு சிட்டி ஏரியாவில் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ரூரல் ஏரியாவில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதுதான் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நமக்கு நிறைய அமௌண்ட்டு நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே நம்ம அதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கணும், நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். நான் சொல்கிறது மணி கேஷை தவிர்த்து ஒரு 2.5 lakhsலேயே உங்களால் ஃப்ரைட் சிக்கன் பிராண்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்மக்கிட்ட இருந்து ஒருத்தவங்க பிராண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொமோஷன் சைடோ டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸோ இல்லை ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸோ இது எல்லாமே நம்ம 100% பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரைட் சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா 50+ மெனூஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் ட்ரம் ஸ்டிக், ஸ்ட்ரிப்ஸ், சிக்கன் பாப்கார்ன்ஸ். இது கூடவே சேர்த்து நம்ம சாண்ட்விச், பர்கர், ரோல்ஸ், பாஸ்தா, மேகி இது எல்லாமே பண்ணுவோம். உங்களுக்கு இந்த 2.49 lakhsலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது டீப் ஃப்ரையர்லேருந்து பிரெட்டிங் டேபிள்லேருந்து அண்ட் டீப் ஃப்ரீஸர் அண்ட் ப்ரொமோஷன்ஸுமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் 1 week ஃப்ரீ ட்ரைனிங்குமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறது ப்ராஃபிட்டாக லாஸாக இதை பற்றி மட்டும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்க என்ன எஃபர்ட் போடுறாங்களோ அதுக்கான பலன் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரான்ச்சைஸி. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே கல்லாப்பட்டியில் தான் போய் உட்காருவேன், மேன் பவரை டிபெண்ட் பண்ணி தான் நான் இருப்பேன் அப்படி இருந்தால் கண்டிப்பாக பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியாது. அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிற எல்லாருமே சக்ஸஸ் ஆகிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட தீப்ஷி பிளஸி. இன்னைக்கு நம்மளோட மிஸ்டர் பிரதீப் ஜாயின் பண்ணியிருக்காரு. இஸ் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் ஆஃப் C2 ஃப்ரைட் சிக்கன். எப்படி இருக்கீங்க பிரதீப்? நல்லா இருக்கேன். விகா குரூப்ஸ். ஸோ வந்து உங்கள் பேரண்ட் கம்பெனி பற்றி சொல்லுங்கள். எப்படி அங்கே கிட்டத்தட்ட அதுக்கு கீழே ஒரு 12 குட்டி குட்டி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு C2 ஃப்ரைட் சிக்கன் இல்லைங்களா? எஸ் மேம். 12+ பிராண்ட்ஸ். 12+ பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேரண்ட் கம்பெனி அதோட பிராண்ட்ஸை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரைட் சிக்கன் பிராண்ட்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா C2 சிக்கன் அண்ட் ஃப்ரைட் விங் சென்டர் 2 பிராண்ட்ஸ் இருக்குது. அண்ட் கஃபே மாடலில் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அண்ட் கஃபேலேயே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கஃபேன்ட்டு நம்மக்கிட்ட ரெட்ரோ சாய்னு ஒரு பிராண்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி நம்மக்கிட்ட 12+ பிராண்ட்ஸ் கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது மேம். நிறைய பேருக்கு இந்த கேள்விகள், டவுட்ஸ் நிறையவே இருக்குது. ஃப்ரான்ச்சைஸ்னாலே வந்துட்டு யோசிப்பாங்க. ப்ளஸ் இந்த சோஷியல் மீடியாலலாம் ஃப்ரான்ச்சைஸ்லாம் எடுத்தால் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித் மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு பதில் சொல்லணும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஃப்ரான்ச்சைஸ்னு இல்லை, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே லாஸ் அப்படின்றது நம்ம பயம் இருக்கும் நம்மளுக்கு எப்போவுமே. அந்த ஃபெயிலியரை எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் மேம். இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஷாப் மேம். இப்போ நம்ம ஒரு மாலில் வைக்கிறோம், ஒரு சிட்டி ஏரியாவில் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ரூரல் ஏரியாவில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதுதான் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நமக்கு நிறைய அமௌண்ட்டு நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஓகே ஓகே. கஸ்டமருடைய மைண்ட் செட் என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே நம்ம அதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கணும், நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். நான் சொல்கிறது மணி கேஷை தவிர்த்து டைம் அண்ட் எஃபோர்ட், எனர்ஜி இது எல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி ரெடியாக இருக்கும்போது தான் ஒரு பிஸ்னஸும் க்ரோ ஆகும், நம்மளும் க்ரோ ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு C2 ஃப்ரைட் சிக்கன். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரான்ச்சைஸ் பிராண்டு எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட்டில் வந்தாலே இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் தான் அவங்க மைண்ட் செட்டுக்கு வருது. அது என்னென்ன பிராண்ட்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எஸ். ஆனால் அதை எடுத்து பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 40 to 70 lakhs வரைக்குமே அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிட்ட தேவைப்படும். ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு அதுக்கு ஒரு மெயின் லொக்கேஷனில் வைக்கணும், அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு கஸ்டமர்ஸ் ஒத்துழைக்கணும், அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கஸ்டமர்ஸ் ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நம்ம சைட்லேருந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஒரு ஃப்ரைட் சிக்கன் பிராண்டை நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு மணி ரேஞ்சில் இருக்குது? நம்ம ஒரு 2.5 lakhsலேயே உங்களால் ஃப்ரைட் சிக்கன் பிராண்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். என்னுடைய C2 சிக்கன் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 3 yearsஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். 230+ அவுட்லெட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிரேட். தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறீங்களா? சவுத் இந்தியாவில் மொத்தத்தில் 230+ அவுட்லெட்ஸ். ஓகே. உங்களோட சோஷியல் மீடியா சைடு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது? மேம், நம்மக்கிட்ட இருந்து ஒருத்தவங்க பிராண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொமோஷன் சைடோ டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸோ இல்லை ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸோ இது எல்லாமே நம்ம 100% பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களே அதையும் ஹேண்டில் பண்ணுறீங்க? எஸ் மேம். இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் சிக்கன் வேறு அனுப்புவாங்க. அது வந்துட்டு அவங்களோட மசாலா தான் யூஸ் பண்ணணும், அவங்க கொடுக்குற சிக்கன் தான் யூஸ் பண்ணிட்டு அது எப்போ வரும்னு தெரியல, அது ஹெல்த்தியாக இருக்குமான்னு தெரியல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி மக்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு இந்தியன் பிராண்ட். ஸோ நம்ம வந்துட்டு C2 சிக்கனில் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ப்ரொவைட் பண்ணுறோம், அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
நம்ம C2 சிக்கன் பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரோசன் சிக்கன் யூஸ் பண்ணுறது கிடையாது மேம். அதுவே நல்ல விஷயமாச்சே. ஓகே, நம்ம ஃப்ரெஷ் சிக்கன் பேஸ்டு ஃப்ரைட் சிக்கன் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமருடைய மைண்ட் செட்டே என்னன்னா ஃப்ரைட் சிக்கன்றது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருக்கும். ஆனால் அது ஒரு ஃப்ரோசன் சிக்கனில் கொடுக்கும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் அன்ஹெல்த்தி. ஃப்ரெஷ் சிக்கன் மூலயமா கொடுக்கும்போது அது ஹெல்த்தியான ஆஸ்பெக்டில் கஸ்டமருக்கு போய் சேருது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரோசன் சிக்கன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் சிக்கனை போனை பிரேக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது ஒரு பிளாக் கலர்லேயோ ஒரு ப்ரௌன் கலர்லேயோ இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது ஃப்ரோசன் சிக்கன் அப்படின்றது. இது நம்ம சைட்லேருந்து ஃப்ரெஷ் சிக்கன் கொடுக்குறதுன்றனால அதை அன்ஹெல்த்தி ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாமே நம்ம சைடில் பண்ணிக்கிட்டு ஒரு நீங்கள் இன்டர்நேஷ்னல் பிராண்ட் எல்லாமே ஃப்ரோசன் சிக்கன்ஸ் எல்லாமே வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இம்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. நம்ம கஸ்டமர்ஸுக்கு எல்லாமே அப்படி இல்லாமல் பக்கத்தில் ஒரு கேரண்டீட் சிக்கன் ஷாப்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம கஸ்டமர் கூட டைப் பண்ணிடுவோம். அவங்க மூலிமா நீங்கள் ஃப்ரெஷ் சிக்கன் வாங்கிட்டு அதை நீங்கள் மேரினேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேம். அதே மாதிரி அதை பண்ணுற ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி லெவல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர் என்னென்னவோ அது எல்லாமே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, பிகாஸ் வந்துட்டு எப்போவுமே ஹெல்தி ஃபுட்ஸ்னால டேஸ்ட் இருக்குமா இல்லையான்ற கேள்வி நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும். ஏம்மா ஹெல்தி ஃபுட்டில் வேண்டாம் டேஸ்ட்டாகவே இருக்காதுன்ற மாதிரி. அந்த மாதிரி இங்கே நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக வந்துட்டு ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிறீங்களா நீங்கள் C2 சிக்கனில்? இல்லைங்க மேம். என்னென்னா நம்ம டேஸ்ட் வைஸ் என்றைக்குமே ஒரு காம்ப்ரமைஸ் நம்ம கொடுத்ததே கிடையாது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இன்டர்நேஷ்னல் பிராண்டு என்னென்ன டேஸ்ட் இந்த டேஸ்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதே ஸ்டாண்டர்டான டேஸ்ட்டில் நம்மளாலையும் கொடுத்துட்ருக்கோம், கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம உங்கள் கடையில் என்ன மாதிரி வந்துட்டு மென்யூஸ் இருக்குது, என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த மென்யூஸ். சொல்லுங்கள், எனக்கு இப்போ லைட்டாக நாக்கு ஊறுது அதை பற்றி பேசும்போது. ஃப்ரைட் சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா 50+ மெனூஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் ட்ரம் ஸ்டிக், ஸ்ட்ரிப்ஸ், சிக்கன் பாப்கார்ன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கூடவே சேர்த்து நம்ம சாண்ட்விச், பர்கர், ரோல்ஸ், பாஸ்தா, மேகி இது எல்லாமே பண்ணிக்கிட்டு. எனக்கு ஆஸ் அ பர்சனல் இண்டிவிஜுவல்னால் டேஸ்ட் நான் ரொம்ப பார்ப்பேன். ஸோ வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸில் வந்துட்டு அவங்க ஒரு ரெசிபிஸ் கொடுத்துருப்பாங்க, 7 சீக்ரெட் ரெசிபிஸ் வச்சுருக்கோம். ஸோ அது வந்துட்டு யார் வேணால் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த மாதிரி நமக்கு ரெசிபிக்குன்ட்டு ஏதாச்சும் ஒரு புதுசாக ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? என்ன மாதிரி மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த SOP எல்லாமே ஈஸியாக ப்ரொசீஜர் படி க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க இல்லையா, ரெடி பண்ணிட முடியும்னு சொல்கிறீங்க இல்லையா? அதே மாதிரியே நம்ம பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ப்ரொசீஜர் தான் மேம். என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இதோடைய ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெஷ் சிக்கன் நம்ம வாங்கி ஒரு குறிப்பிட்ட 1 kg நீங்கள் ஃப்ரெஷ் சிக்கன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 50 கிராம் ஃப்ரைட் சிக்கன் மசாலா போட்டுட்டு அதில் குறிப்பிட்ட அளவு தண்ணி போட்டுட்டு நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். டீப் ஃப்ரீசரில் ஒரு சில்லர் மோடில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். வச்சுட்டு ஒரு 8 hours ப்ராப்பராக நீங்கள் மேரினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேரினேட் பண்ண சிக்கனை நீங்கள் கஸ்டமர் கேட்கும்போது அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா தட் ஃப்ரைட் சிக்கன் கடைன்னு எடுத்துட்டாலே நிறைய இருக்குது. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, தெருவுக்கு 4-5 அளவுக்கு அந்த ஃப்ரைட் சிக்கன், இந்த ஃப்ரைட் சிக்கன் ஷாப் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்மளோட இந்த C2 சிக்கன் இருக்குங்களா, அது வந்துட்டு மற்ற கடையிலேருந்து எந்த விதத்தில் வேறுபடுது? ஹவு டு வி ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் அதர் ஷாப்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் மேம். நம்மளுடைய பிராண்டு பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் மேம். கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே எலிஜிபிளான ஒரு ப்ரைஸில் நம்ம சைட்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் மேம். ஒரு 2.5 lakhsலேயே ஒரு ஃப்ரைட் சிக்கன் பிராண்டை உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அந்த ஃப்ரைட் சிக்கன் பிராண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஒரு நீங்கள் நார்மலாக பிராண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரைட் சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன மிஷின்ஸ் தேவையோ அது ப்ராப்பராக கொடுக்கறது இல்லை, ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. அது ஒரு ஃப்ரைட் சிக்கன் ப்ராப்பராக வரணும் அப்படின்னா நமக்கு தேவை பிரெட்டிங் டேபிள் அண்ட் டீப் ஃப்ரையர், ப்ராப்பரான பிரெட்டிங் டேபிள். இது ரெண்டுமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரெட்டிங் மிக்ஸை ஒரு நார்மல் பேஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராப்பராக ஃப்ளேக்ஸ் வர்றதில்லை. ஃப்ரைட் சிக்கன் மாதிரியே வர்றது கிடையாது. அந்த மாதிரி பஜ்ஜி போண்டா மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சைட்ல இருந்து ஒரு ஃப்ரைட் சிக்கன்னா ஃப்ரைட் சிக்கன் மாதிரி நம்ம அந்த மாதிரி கிறிஸ்பியா ஃப்ளேக்ஸோட நம்ம ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் மேம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்ச்சைஸ் பிராண்ட் எடுக்கணும்னாலே எல்லாருமே டீ பேஸ்டு பிராண்ட்ஸ் தான் தேடி போய் விழுறாங்க. தடிக்கு விழுந்த இடத்துலலாம் டீ கடை தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஷாப்பை நீங்கள் எடுத்து அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது அப்படின்றது ரொம்பவே காம்படிஷன், ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டீயில் உங்களுக்கு 2 to 3 rupees தான் ப்ராஃபிட்டே வரும். அப்போது நீங்கள் ஒரு 1000 rupees எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 400 டீஸ் கிட்ட நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறீங்க அப்படின்னா
ஒரு ஒரு ஃபுல் கோழி நீங்கள் எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் சிக்கன் எடுக்கிறீங்க, 1 kg சிக்கன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 kg சிக்கனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, பேப்பர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அந்த 1 kg சிக்கனில் 2 ட்ரம் ஸ்டிக்ஸ் வரும், அண்ட் 2 தை பீஸ் வரும், அண்ட் பிரெஸ்ட் பீஸில் நம்ம சிக்கன் பாப்கார்ன்ஸ் பண்ண முடியும், அண்ட் 2 விங்ஸ் வரும், 2 லாலிபாப் வரும். இது எல்லாமே நம்ம பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிக்கன் பாப்கார்ன் ஒரு 3 போர்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து நம்மளால் 180 வரைக்கும் 160 rupees வரைக்குமே நம்மளால் ஆல்மோஸ்ட் கவர் 160 rupees வரைக்குமே செல் பண்ண முடியும். 2 ட்ரம் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 140 rupees வரைக்குமே உங்களால் செல் பண்ண முடியும். தை பீஸுமே 140 rupees கிட்ட செல் பண்ண முடியும். அண்ட் லாலிபாப் விங்ஸ் இதுவுமே ஒரு 120 rupees கிட்ட உங்களால் செல் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஒரு 600 rupees வரைக்குமே உங்களால் ஒரு 1 kg சிக்கனை செல் பண்ண முடியும். நான் 600 rupees வரைக்குமே செல் ஆகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ 1 kg சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா பேப்பர் ப்ரைஸில் 200 rupees இருக்குது அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னொரு 150 rupees ஆயில் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இல்லை மசாலா எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் மைனஸ் பண்ணால் கூட உங்களால் ஒரு 250 rupees வரைக்குமே உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறது ப்ராஃபிட்டாக லாஸாக, இதை பற்றி மட்டும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பிராண்ட்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பிராண்ட்ஸ் உண்மையாகவே எங்கே இருக்குது, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அண்ட் அவங்களுடைய கார்ப்பரேட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அவங்க கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா, லீகலாக அவங்க கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களா, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த கம்பெனி பிராண்டை பற்றி நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது நம்மளால் அந்த லாஸை நிறைய தடுக்க முடியும். அதே மாதிரி இப்போது இது எதுவுமே அவங்க பண்ணலை, கவர்மெண்ட்டுக்கே அவங்க உண்மையாக இல்லை அப்படின்னா கஸ்டமருக்கு எப்படி உண்மையாக இருப்பாங்க? அதே மாதிரி கஸ்டமருடைய இன்வால்வ்மெண்ட். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே கல்லாப்பட்டியில் தான் போய் உட்காருவேன், மேன் பவரை டிபெண்ட் பண்ணி தான் நான் இருப்பேன் அப்படி இருந்தால் கண்டிப்பாக பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியாது. அவங்க எப்போ இன்வால்வ்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ், இவங்க இந்த ஃப்ரைட் சிக்கன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியணும், ஃப்ரைட் சிக்கனை பற்றி டோட்டலாக தெரியணும். அப்படி தெரியும் போது தான் ஒரு மேன் பவரை டிபெண்ட் பண்ணாமல் அவங்களாலேயே அந்த பிஸ்னஸை ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஒருவேளை மேன் பவர் அவங்கள விட்டு போயிட்டா கூட அவங்களால ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஓகே, C2 சிக்கனில் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன்னா நீங்கள் ஆஸ் அ பிராண்டாக என்னெல்லாம் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணுவீங்க? அட் த சேம் டைம் நான் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன், எனக்கு எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஃப்ரீடம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்களா? இப்போது பொதுவாகவே ஃப்ரான்ச்சைஸ் பிராண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லா பொருளுமே அவங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளோட C2 சிக்கன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கனாக இருக்கட்டும், இல்லை ஆயிலாக இருக்கட்டும், இல்லை மைதாவாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் லோக்கல்லையே வாங்கலாம். நம்ம கிட்ட தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ப்ரெஷர்ல அதுவுமே கிடையாது. மெயின் மசாலா ஃப்ரைட் சிக்கன் மசாலாவும் பிரெட்டிங் மசாலாவும் மட்டும் நம்ம கிட்ட நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நாங்கள் செல் பண்ணுறதை விட நீங்கள் லோக்கல்லேருந்து வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். சிக்கன் வாங்கும்போதும் சரி, இல்லை மைதா வாங்கும்போதும் சரி, இல்லை ஆயில் வாங்கும்போதும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வெண்டார் மூலமாக நீங்கள் வாங்குவீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட்டும் எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2.49 lakhsலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாப்புக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது டீப் ஃப்ரையர்லேருந்து, பிரெட்டிங் டேபிள்லேருந்து, அண்ட் டீப் ஃப்ரீஸர், இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது தவிர்த்து உங்களுக்கு நம்ம கடைக்கான நேம் போர்ட், ஸ்டாண்டிங் போர்ட் வித் லைட்டோட ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் ப்ரொமோஷன்ஸுமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஆன்லைன் ப்ரொமோஷன், ஆஃப்லைன் ப்ரொமோஷன், இது ரெண்டுமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் 1 week ஃப்ரீ ட்ரைனிங்குமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ட்ரைனர்ஸ் நம்ம ஷாப்க்கே வந்து கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்பராக அவங்களுக்கு நாலேஜ் கிடைக்கிற வரைக்குமே நம்ம சைட்லேருந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, எவ்வளோ நாள் வேணும்னாலும் உங்ககிட்ட இருந்து அந்த சப்போர்ட் கிடைக்கும். எஸ். அண்ட் மெனுஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. இந்த மெனுஸ் தான் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் நம்ம சைட்லேருந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்க மாட்டோம். நான் க்ரியேட்டிவாக வச்சு மெனு யோசிச்சேன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெனுஸ்க்கு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ மதுரையில் போனீங்கன்னா அங்கே ஒரு கஸ்டமர் இருப்பாங்க, கோயம்புத்தூர் போனீங்கன்னா அங்கே ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நம்மளுடைய கஸ்டமர்ஸ் என்ன விருப்பப்படுறாங்க அப்படின்னா இங்கே இந்த டிஷ் ரொம்ப நல்லா ஓடுது, அந்த லோக்கல் ஃப்ளேவர் பேஸ்ட் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். லோக்கல் ஃப்ளேவர் பேஸ்டு நாங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம். அண்ட் இந்த மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே 0 ராயல்ட்டி ஃபீஸில் நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு ஷாப் ஆரம்பிக்கணும், என்னோட ஓன் ஷாப்பே ஆரம்பிச்சிக்கலாம்ல, என்னோட பிராண்ட் நேம் வச்சுட்டு. நான் எதுக்கு வந்துட்டு C2 சிக்கனோட ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு ஃப்ரைட் சிக்கன் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை எப்படி மேரினேட் பண்ணணும்னு தெரியணும். அண்ட் எப்படி எந்த அளவுக்கு மசாலா அதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி பிரெட்டிங் மிக்ஸ் பண்ணணும், அண்ட் எந்த அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணணும், என்ன டெம்பரேச்சரில் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃப்ரைட் சிக்கனை இத்தனை டெம்பரேச்சரில் தான் வைக்கணும்னா அத்தனை டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். இப்போ 180 டிகிரி டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பராக அது ஃப்ரை மொறுமொறுன்ட்டு வரும். அதே மாதிரி 180க்கு மேலே போனாலும்
ரொம்ப உங்களுக்கு அந்த கருகிடும். கருகிற மாதிரி அந்த மாதிரி ஆகும். கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வேகாமலும் போயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ நீங்கள் நார்மலாக பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நாலேஜே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே என்டர் ஆவீங்க. அப்படி என்டர் ஆகும்போது எப்போவுமே ஒரு முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நாலேஜ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணோன்னா சொதப்பிடுது. அது நாலேஜ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணும்போதே நம்ம கடையுடைய இமேஜே உங்களுக்கு அதுதான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டே நல்லா பண்ணாமல் ஒரு செகண்ட் வீக்ல இருந்து நீங்கள் நல்லா பண்ண ஆரம்பித்தா கூட அது கஸ்டமர்ஸுக்கு பீப்புள்ஸுக்கு தெரியாது. ஒரு பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு மைண்டில் வர ஒரு ஃபேக்டர் வந்துட்டு காசு தான். பிகாஸ் வந்து எடுத்த உடனே நம்மளால் வந்து 10 lakhs 20 lakhs 50 lakhs இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த விதத்தில் நம்ம C2 சிக்கன் வந்துட்டு எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க? எஸ் மேம். நம்மளுடைய C2 சிக்கன் பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2.49 lakhsக்கே அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம சைடில் இருந்து கஸ்டமர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஷாப் மாடலும் இருக்குது, கார்ட் மாடலும் இருக்குது. ஓகே, 2 மாடல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க. 2 மாடல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் ஷாப் மாடல் ஷாப் வச்சுருக்கிறீங்க, ஷாப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷாப் மாடல் போகலாம். உங்களுக்கு ஷாப்பே கிடைக்கல, இல்லை உங்களுக்கு ரெண்ட் மேலே உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது, ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கார்ட் மாடல் போகலாம். அதே மாதிரி கார்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹைலைட்ஸே பார்த்தீங்கன்னா ஈஸி டு மூவ். ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு சேல்ஸ் கம்மியாக இருக்கோ, இல்லை சேல்ஸ் ஒரு 10,000 சேல்ஸ் ஆகுது, ஆனால் வேறு ஒரு லொக்கேஷனில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு திங்கிங் இருக்குது அப்படின்னா உங்களால் ஈஸியாக அதை ரீலொகேட் பண்ணி வச்சுக்க முடியும் கார்ட் மாடலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப் மாடலில் என்ன ப்ரையர் கொடுக்குறோமோ அதே லெவலில் உங்களுக்கு கார்ட் மாடல்லையுமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். அதுலேயுமே உங்களுக்கு பிரெட்டிங் செட்டும் கொடுக்குறோம். ப்ளஸ் ஸ்டவ்வுமே 1 burner ஸ்டவ்வுமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் எங்களால் எப்படி இந்த அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்க முடியுது அப்படின்னா, நிறைய ஃப்ரான்ச்சைஸ் பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்சியோ இல்லை கன்சல்டன்சியோ வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மிடில் மேன் தேவைப்படுறாங்க. ஆனால் எங்களுடைய பிராண்டில் மிடில் மேன் யாருமே கிடையாது. அந்த அமௌண்ட் எங்களுக்கு லெஸ் ஆகுது. அப்படி லெஸ் ஆகும்போது எங்களால் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்க முடியுது. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும், டேரெக்டாக உங்களே ரீச் அவுட் பண்ணலாம். இந்த மிடில் ஏஜென்சி ஒரு கன்சல்டன்சி அந்த மாதிரிலாம் நான் எங்கேயும் போயிட்டு 40-50,000 வேஸ்ட் பண்ணுற அவசியம் இல்லை. எஸ் மேம். இப்போ லெட்ஸ் டாக் அபௌட் தி சக்ஸஸ் ஸ்டோரி. நம்பி உள்ளே வந்தாச்சு, பணத்தை போட்டாச்சு, நீங்களும் வந்துட்டு நிறைய விதமான சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதுவும் நிறைய பேர் உங்களை நம்பி வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். நம்ம C2 சிக்கன் ஸ்டார்ட் பண்ணி 3 years கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு மேம். அண்ட் இந்த 3 yearsல 230 அவுட்லெட்ஸ் கிட்ட நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, தட்ஸ் கிரேட். சக்ஸஸ்ஃபுல்லாக கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய ஸ்டேட்ஸில் மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுற ஐடியாலுமே இருக்கிறோம், பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மற்ற மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஒன்று ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரி மட்டும் அவங்க ஓன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற சப்ளையர்ஸாக ரன் பண்ணுவாங்க. நம்மளுடைய மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த பிராண்டே ஓன் பண்ணியிருக்க முடியும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் அதை ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ், மிஷினரிஸ் இது எல்லாமே நம்ம சைட்லேருந்தே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். எஸ் மேம். இந்த மாதிரி நம்ம மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் 230+ அவுட்லெட்ஸ் கிட்ட ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் ஒன் ஆஃப் த அவுட்லெட் பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை அவுட்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பர் டேக்கு 15,000 கிட்ட அவங்க சேல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அண்ட் வீக் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20K வரைக்குமே அவங்க எடுக்கிறாங்க. அண்ட் பர் மந்த்துக்கு 1 lakh வரைக்குமே அவங்களுக்கு கையில் ப்ராஃபிட்டாகவே கையில் நிற்கிது நம்ம பிராண்டை எடுத்ததுலேருந்து. இது மட்டும் இல்லாமல் செஞ்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அவுட்லெட் வச்சுருக்கிறோம். அண்ட் மன்னார்குடியில் ஒரு அவுட்லெட் வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி இந்த அவுட்லெட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வீக் டேஸில் குறைஞ்சது ஒரு 8,000லேருந்து 10,000 கண்டிப்பாக சாலிடாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மேம். ஃப்ரான்ச்சைஸி எடுக்க வேண்டாம்ப்பா, அதெல்லாம் கஷ்டம்ப்பான்னு சொல்லிட்டு சில பேர்லாம் குழந்தையெல்லாம் ரொம்ப மும்முரமாக பரப்பி சுற்றிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு ஓனாக ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் தான் இருக்குது மேம் நம்மக்கிட்ட. ஒன்று, நீங்கள் ஓனாக ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒரு ஃபுட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் மூலயமா ஒரு 70Kவோ இல்லை 1 lakh கிட்ட நீங்கள் பே பண்ணி ட்ரெயின் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரான்ச்சைஸை சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஓன் ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய லாஸு, ஃபெயிலியரை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் நிறைய அமௌண்ட்டை நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. இதே நீங்கள் ஃபுட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் மூலமா போகிறீங்க அப்படின்னா அதுக்குமே நான் சொன்ன மாதிரி 70 to 1 lakh கிட்ட நீங்கள் பே பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபுட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு 70லேருந்து 1 lakh கிட்ட நீங்கள் பே பண்ணுறீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் ஃபீயாகவே வாங்குறோம். ஸோ அதுலேயே நமக்கு வந்துட்டு ட்ரைனிங்கும் கிடச்சிடுது, அந்த பிஸ்னஸோட ஐடியாலஜிஸும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்றீங்க. எஸ் மேம்.
அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிற எல்லாருமே சக்ஸஸ் ஆகிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூலில் நிறைய பசங்க படிக்கிறாங்க இல்லையா, எல்லாராலையுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. அவங்க என்ன எஃபர்ட் போடுறாங்களோ அதுக்கான பலன் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரான்ச்சைஸ்லையுமே. Thank you so much. It was wonderful talking to you. We had a nice time talking. Thank you.